ஓம் நமச்சிவாய். சிகேஎன் மேட்ரிமோனி திருமண தகவல் மையம். தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள், இதுவே எமது குறிக்கோள்கள். அன்பார்ந்த சிகேஎன் மேட்ரிமோனி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய நேயர்களே, நாம் நமது சேனல் மேட்ரிமோனி சேனல் என்ற காரணத்தினால் வரந்தேடும் பெற்றோர்களை மையப்படுத்தியே நமது வீடியோக்களை நாம் அமைத்து வருகிறோம். நமது சேனலின் நோக்கம் தாமதமற்ற திருமணம், அதாவது தடைகள் இல்லாத திருமணம். அன்புக்குரிய நேயர்களே, தாமதத்திற்கும் தடைகளுக்கும் என்னென்னலாம் காரணங்கள் என்பதை விழிப்புணர்வு செய்திகளாக நாம் பல வீடியோக்களில் பேசி கிட்டத்தட்ட 300 வீடியோக்கள் வரை நாம் பேசியிருக்கிறோம். 300 வீடியோக்களிலுமே வரன் தேடும் பெற்றோர்களிடமிருந்து நமக்கு வரவேற்பு வந்தது என்பது நாம் நன்கு அறிந்த விஷயம். அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றோர்களே, நாளை தை மாதம் பிறக்கப் போகிறது. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வரன் தேடுறதுல ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கணும், ஒரு பிரேக் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஒர்க்காகவே அதை ஃபீல் பண்ணுறாரு. உண்மையும் அதுதான். இன்றைக்கி ஃபீல்டு இன்றைக்கி மேட்ரிமோனி ஃபீல்டு இருக்க நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் விடணுங்கிற நினப்பு வர்ற அளவுக்கு இருக்குது. காரணம் என்னவென்றால், அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றோர்கள் அனைவரும் நாம் நன்கு அறிந்த விஷயம், முதலாவதாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை நாம் ஜோதிட கட்டங்களிலே திணிக்கிறோம். இன்னைக்கு நான் வரன் பார்க்க ஆரம்பித்து 5 வருடம் ஆகிறது. இன்னும் எனக்கு என் பெண்ணுக்கு பையன் அமையவில்லை. அதே போல் நான் வரன் பார்க்க ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னும் என் பையனுக்கு பெண் அமையவில்லை. இது போன்ற காரணங்கள் நாம் ஜாதகங்களின் அடிப்படையிலே காலதாமதம் ஆகிறது என்பதை நாமும் உணரத்தான் முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வதற்கு யோசிக்கும் பெற்றோர்கள் ஹோரோஸ்கோப் நாட் மேட்சிங் என்று வாட்ஸ்அப்பிலேயே பதில் போடுகிறார்கள். அவர்கள் முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஹோரோஸ்கோப்பின் மீது தங்களுடைய கவனத்தை, அதாவது அதை ஒரு காரணமாக சொல்லி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இப்போ எப்படி தான் இதை முடிக்கிறது என்று சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல் மார்கழி மாதத்திலே நீங்கள் பிரேக் வாங்கினீர்கள் என்பது நாடறிந்த விஷயம். எப்போ புரட்டாசி வரும், எப்போ ஆடி மாதம் வரும், எப்போ மார்கழி மாதம் வரும், ஒரு மாதம் பிரேக் போடுவோம். பிரேக் போடுறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பெண்ணை பார்க்க போவதோ, பையனை விசாரிக்க போவதோ, பையனை பார்க்க போவதோ, பலவிதமான முன் ஏற்பாடுகளை திருமணத்திற்கு முன்பாக உள்ள விசாரணை முதற்கொண்டான மற்ற வேலைகளை நீங்கள் எந்த மாதம் வேண்டுமானாலும் செய்யலாம். அது மார்கழி மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாம் முடித்து வச்சுட்டு தை பிறந்தோடனே நல்ல ஒரு முகூர்த்த நல்ல பூ வைக்கலாம். ஆனால் நம்ம பிரேக் அடிச்சிடுறோம். காரணம் டயர்ட்னஸ். ஏன்னா இயல்புகள், நடப்புகள் அந்த மாதிரி இருக்கிறது. அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றோர்களே, இதற்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் பருவ வயதை வீணடித்து விட வேண்டாம் என்பதை நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தில் நீங்கள் சரிவர கணிக்க முடியவில்லை, உங்கள் ஜாதகம் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு குழப்பம் வரும்பொழுது, அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றோர்களே, அந்த குழப்பங்களுக்கான சரியான தீர்வு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பூக்கட்டி பாருங்கள் என்று பல வீடியோக்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றவர்களே, உங்களுடைய குழப்பத்திற்கான நல்ல தீர்வு உங்களுடைய குலதெய்வம் கோவிலிலே சென்று பூக்கட்டி பாருங்கள். உத்தரவு வந்து விட்டதென்றால் நீங்கள் நான் நினைத்து கொண்ட பூ என்று சொல்வதை விட ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண் தெய்வங்கள் என்று சொன்னால் வெள்ளை பூவும், பெண் தெய்வங்கள் என்று சொன்னால் சிகப்பு பூவும் வர வேண்டும் என்பதை ஃபிக்ஸடாக வைத்திருக்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். அந்த வகையிலே நீங்கள் எந்த பூ என்ற குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே பல குழப்பத்தில் இருக்கீங்க. திரும்ப வெள்ளையை சொல்லவா, சிகப்பு சொல்லவா, இந்த குழப்பங்கள் வேண்டாம். ஆன்மீக பெரியவர்களின் அறிவுரைப்படி வெள்ளைப்பூ
ஆண் தெய்வங்கள் சிகப்புப்பு, பெண் தெய்வங்கள் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஐயனார் என்று சொன்னால் வெள்ளைப்பூ வைத்துக் கொள்ளுங்கள். மாதா என்று சொன்னால் சிகப்புப்பு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையிலே உங்களுடைய உத்தரவினை உங்களுடைய குலதெய்வத்திடம் கேளுங்கள். அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள்லாம் அந்த காலத்திலே, இப்பொழுது எனக்கு வயது 58 ஆகிறது என்று சொன்னால், எனக்கு திருமணம் முடிந்து இன்று 30 ஆண்டு காலம் நான் என்னுடைய பையனுக்கு திருமணம் முடித்து விட்டேன். சம்பந்தம் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாங்கள் திருமணம் முடித்த காலத்திலே ஜோதிட எங்கே இருக்காருன்னே தெரியாது, ஜாதகத்துக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. வீட்டில் பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி எனக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ பொண்ணு வீட்டில் ஒரு 2 பெரிய ஆள், எங்கள் வீட்டில் ஒரு 2 பெரிய ஆள், அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னும் சில நேரங்கள் என்ன சொன்னால், அந்த வீட்டு பையனா, அந்த வீட்டு பையனுக்கு தாராளமாக நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வாலண்டியராக வந்து உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, இந்த அங்கே பொண்ணு இருக்கும்பாங்க. உங்கள் பெண்ணுக்கு பையன் பார்க்குறீங்களா, இந்த அங்கே பையன் இருக்கும்பாங்க. இன்றைய சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. யாரும் யாருக்கும் கேரண்டி கொடுக்குறதா இல்லை. அப்படிங்கும்போது நம்மளே நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து ஜோதிடத்திலே மூழ்கி இருந்து காலத்தை கடத்தாமல் வருகின்ற ஜாதகங்களை அங்கே இருக்கும் பெரியவர்களோ இல்லை குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய குடும்ப சூழ்நிலையை நீங்கள் அலசி ஆராய்ந்தாலே போதும். அந்த இடத்திற்கு பெண்ணை கொடுக்கலாமா, இல்லை அந்த இடத்து பையனுக்கு அந்த இடத்து பையன் நம்மளுடைய பெண்ணுக்கு தகுதியானவரா, இல்லை நம்ம பெண்ணிற்கு அந்த பையன் தகுதியானவரா, இதெல்லாம் குடும்ப ஒற்றுமை, அதாவது குடும்ப பொருத்தம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குடும்ப பொருத்தத்தை வைத்து கணிப்பது எனது அறிவுரையின்படி எளிதாக இருக்கிறது. இப்போ நான் இப்போ தான் சொன்னேன் பையனுக்கு சம்மந்தம் பண்ணேன்னு. இப்போ சம்மந்தம் பண்ணும்போது குடும்பத்தினர்களுடைய அவங்களுடைய அந்யோன்யம் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம பேசும்போதே சில நேரங்களில் அதை கண்டுபிடிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இயற்கை நமக்கு தந்த அறிவு வந்து ஒரு சில விஷயங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக வரும், இது வந்து இதாக நம்மளுக்கு அதை உணர்த்த தான் செய்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஜோசியமாக பார்க்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். நிறையா விஷயங்களில் இது நமக்கு ஒத்து வரும், இது நமக்கு சரியாக வருங்கிறத இயற்கை நமக்கு அறிவுறுத்துது. நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியுது. அதே இதை ஏன் நீங்கள் வந்து இந்த வரந்தேடு விஷயத்தில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியுது. நமக்காக புரியுங்க. நம்ம கடவுள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குலதெய்வம், நம்ம கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாட்டாலும் சரி நம்மளுக்கு நல்ல வழி காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த பையன் வந்து நல்ல பையன், இந்த பையனுக்கு பொண்ணை கொடுங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு வந்தால் குடும்பத்தை வந்து எப்படி உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு நல்ல அந்த தொலைநோக்கு பார்வை உள்ளவங்கிறதெல்லாம் உங்களுக்கு இறைவன், உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்த தான் செய்யும். நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதுதான் இப்போ பெரிய மைனஸ். அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றவர்களே, தை பிறக்கிறது என்று சொன்னால் இனி வரக்கூடிய மூர்த்த நாட்களை ஒன்று விடாமல் பயன்படுத்துங்கள். பையன் ஜாதகம் வருகிறது என்றால் நான் சொன்ன அடிப்படையிலே அந்த விசாரணையை துவக்குங்கள். நல்ல நேரத்திலே நல்ல விஷயங்களை நடத்துங்கள். பெண் நல்ல பெண் தானா, இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு வரும்போது இந்த குடும்பம் விருத்தியாகுமா, பெண்ணுடைய தாய் தகப்பனார் யார், அவர்களுடைய கடந்து வந்த பாதை என்ன, இதையெல்லாம் விட்டுவிட்டு கட்டங்களிலே போய் நீங்கள் காலத்தை கடத்தாதீர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கட்டங்கள் என்பது என்னை கேட்டால் அதெல்லாம் ஒரு பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பாஸ்ட். ஃபியூச்சரை வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் படி ஜாதகத்தைன்னு வச்சுக்கணும். நான் சொல்கிறது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை, உங்கள் லாங்குவேஜ் படி உங்கள் ஜாதகத்தை இன்னொரு மனிதன் வாசித்து சொல்லிவிட்டால் உலகமே இயங்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுவான். ஒரு பயங்கிறதே இல்லாமல் போகும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஒருத்தனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை கையில் பிடிக்க முடியாது. அன்புக்குரிய வரன் தேடும் பெற்றவர்களே, இறைவனுடைய எழுத்தை, இறைவனுடைய அருளை நாம் சோதித்து பார்க்க நினைத்து நம்மளுடைய காலங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பெண்ணிற்கோ பையனுக்கோ சரியான வயதிலே திருமணத்தை முடித்து வையுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்பதற்கு முன் மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த மேட்ரிமோனி சேனலிலே வரம் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும்
நான் சார்ந்துள்ள டேட்சன் கமாடிட்டிஸ் வியாபாரத்துறை பெருமக்களுக்கும் எனது உறவுகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் என்னை அறிந்த மற்றும் சில நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பான விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.